கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் ஹீலிங் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்கள் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆம், இந்த நாளிலே இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா, நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில நடைமுறையில நாங்க பாக்குறோம். என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா நிறைய தசம பாகம் கொடுக்கறேன், நிறைய காணிக்க கொடுக்கறேன், அதனால ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லைங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நாம் செய்கிற நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துதான் நாம் செலுத்துகிற பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், வழியை பார்க்கிலும் கீழ்ப்படிவது உத்தமம் சொல்றாரு. அவருக்கு தேவை கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம வாழும் பொழுதுதான் நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் அங்கீகரிக்கிறார். நம்ம செய்கிற ஜெபமோ, வேத வாசிப்போ, அல்லது ஸ்தோத்திர பலிகளோ, காணிக்கையோ, தசமபாகமோ, எல்லாவற்றையும் மனிதர்கள் பிரியப்படக்கூடாது. ஆவியானவர் நாம் செலுத்துகிற காரியத்திலே பிரியப்படும் பொழுதுதான் அது நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் நிறைய லஞ்சம் வாங்குறேன், தேவனுக்கு பிரியமில்லாம காரியம் செய்யறேன், ஆனா நான் நிறைய தசம பாகம் கொடுக்கறேங்க, நிறைய காணிக்க கொடுக்கறேன், நான் தேவ ஆலயத்திற்குன்னு நிறைய நான் தான் ஃபர்ஸ்ட் என் சர்ச்லயே நான் பண்றேன் அப்படின்னா, வாங்குறவர்கள் வேணா மனிதர்கள் பிரியப்படலாமே தவிர ஆவியானவர் ஒரு நாளும் அதை பிரியப்பட மாட்டார் அந்த காரியத்துல. ஆனா யார் மேல பிரியமா இருப்பாராம்? செம்மையானவர்கள் செய்கிற ஒரு சின்ன ஜபம் கூட அவருக்கு ரொம்ப பிரியங்க. அவங்க செம்மையானவர்கள்னா என்ன? ஆவியானவர் நமக்கு வேதத்திலே என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த காரியத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அவருக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்கும் பொழுதுதான் நாம் செய்கிற சின்ன ஜபம் கூட அவருக்கு பிரியம். இந்த காலை நேரத்துல நிறைய பேர் சொல்லலாம், ஐயோ நான் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் இல்லை, நான் நிறைய ஆண்டவருக்கு செய்யறேங்க, சபைக்கு செய்யறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அந்த ஒரே ஒரு காரியத்தை தான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுங்களா? நீங்க நிறைய காணிக்க கொடுக்கலாம், நிறைய தெய்வ சபைக்கு நீங்க செய்யலாம், ஆனா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? செம்மையா இருக்கிறதா? அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்தாலும், நான் காணிக்க தசமபாகம் போட்டுட்டா கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருவாரு, அவர் என் மேல பிரியமா இருப்பாருன்னு நம்ம நினைச்சிருந்தா அந்த எண்ணத்தை இந்நாளில் இருந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் ஆவியானவருக்கு பிரியமானது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. இந்த சத்தியத்தை கேட்கும் முன்பாக கூட நமக்கு அது தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு என்ன செய்யணும்? நமக்கு நேரா வார்த்தைகள் வரும் பொழுது அதை மனதார நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, முதலாவது நான் செம்மையான பிள்ளையா என்னை மாற்றுங்க அப்படி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயம் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? அது உதவி செய்வார். அப்ப நீங்க செம்மையானவர்களாய் மாறின பிறகு நீங்கள் செலுத்துகிற எல்லாவற்றிலும் ஆவியானவர் பிரியப்படுவார், நம்மை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். இந்த சத்தியத்தை கேட்ட உங்களையும் செம்மையானவர்களாய் மாற்றவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமா? ஆயத்தப்படுங்க, ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். God bless you.